இரும்புத்திரை திரைப்படத்தில் பிரபலமான ஒரு வசனம் உள்ளது. டேட்டா இஸ் வெல்த். நமக்கு இலவசமா ஒன்று கிடைக்கிறது என்றால் அது இலவசம் அல்ல, பணமாக இல்லாமல் அதற்கு நாம் வேறு ஏதோ ஒரு வடிவத்தில் அதற்கான விலையை கொடுக்கிறோம். அப்படிதான் இலவசமாக கிடைக்கும் ஏஐ சேவை. ஒரு வருடத்திற்கு இலவசமாக ChatGPT கிடைக்கிறது, அது கூட இந்தியர்களுக்கு. ஆமாம், உலகம் முழுக்க மக்கள் ஏஐக்கு பணம் செலுத்திக் கொண்டு இருக்கும் வேளையில் இந்தியாவில் கோடிக்கணக்கான பேருக்கு அது முழுக்க முழுக்க இலவசம். ஆனால் அது உண்மையிலேயே பெருந்தன்மையா அல்லது பெரிய வணிக திட்டமா? ChatGPTயின் புதிய மலிவு விலை கோ ஏஐ சாட்பாட் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு இந்த வாரம் முதல் ஓராண்டுக்கு இலவசமாக கிடைக்கப் போகிறது. சமீப வாரங்களில் கூகுள் மற்றும் பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ ஆகியவற்றின் இதேபோன்ற அறிவிப்புகளை தொடர்ந்து ChatGPTயின் அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்நிறுவனங்கள் இந்தியாவின் உள்ளூர் மொபைல் நிறுவனங்களுடன் இணைந்து பயனர்களுக்கு தங்களின் ஏஐ கருவிகளை ஒரு வருடமோ அல்லது அதற்கும் மேலாகவோ இலவசமாக பயன்படுத்தும் வசதியை வழங்கியுள்ளன. பெர்ப்ளெக்சிட்டி நிறுவனம் நாட்டின் இரண்டாவது பெரிய மொபைல் நெட்வொர்க்கான ஏர்டெல்லுடன் இணைந்து சேவை வழங்குகிறது. அதே சமயம் கூகுள் நிறுவனம் இந்தியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான ரிலையன்ஸ் ஜியோவுடன் இணைந்து மாதாந்திர டேட்டா பேக்குகளுடன் இலவசமாகவோ தள்ளுபடி விலையிலோ ஏஐ கருவிகளை வழங்குகிறது. இவையெல்லாம் இந்தியாவின் நீண்டகால டிஜிட்டல் எதிர்காலத்தை கணக்கீட்டு செய்யப்படும் முதலீடுகள் என்று சொல்லும் ஆய்வாளர்கள் இதை பெருந்தன்மை என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது என்கிறார்கள். இந்தியர்களை ஜெனரேட்டிவ் ஏஐ பயன்பாட்டிற்கு பழக்கப்படுத்திவிட்டு அதன் பிறகு அதற்கு பணம் செலுத்த சொல்வதுதான் திட்டம். பெரிய சந்தையையும் இளம் பயனர்களையும் இந்தியா வழங்குகிறது. சீனா போன்ற பிற பெரிய சந்தைகள் பயனர்களின் எண்ணிக்கையில் இந்தியாவுடன் போட்டியிடக்கூடும் என்றாலும் அங்குள்ள கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் வெளிநாட்டு நிறுவனங்கள் அங்கு செல்வதை கட்டுப்படுத்துகிறது. மாறாக இந்தியா திறந்த போட்டி நிறைந்த டிஜிட்டல் சந்தையை கொண்டுள்ளது. இதனால் உலக தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களின் ஏஐ மாதிரிகளை பயிற்றுவிப்பதற்காக இங்கு கோடிக்கணக்கான புதிய பயனர்களை சேர்த்துக் கொள்ளும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான இணைய பயனர்கள் உள்ளனர். உலகில் மிக குறைந்த விலையில் டேட்டா சேவைகளை வழங்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது. அதன் ஆன்லைன் மக்கள் தொகை பெரும்பாலும் இளம் தலைமுறையினர் ஆவர். பெரும்பாலான இணைய பயனர்கள் 24 வயதிற்கும் குறைவானவர்கள். இத்தலைமுறை ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தி ஆன்லைனிலேயே வாழ்கிறது, வேலை செய்கிறது, சமூக உறவுகளையும் பராமரிக்கிறது. இந்தியாவின் டேட்டா பயன்பாடு பல உலக நாடுகளையும் மிஞ்சியிருப்பதால் இந்த ஏஐ கருவிகளை டேட்டா பேக்குகளுடன் இணைப்பது தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. அதிகமான இந்தியர்கள் இந்த தளங்களை பயன்படுத்தும் போது நேரடி தரவுகளை அதிக அளவில் பெறும் வாய்ப்பு அந்நிறுவனங்களுக்கு கிடைக்கிறது. இந்தியா என்பது பலதரப்பட்ட மனிதர்களை கொண்ட நாடு. இங்கு ஏஐ பயன்படுத்தப்படுவது உலகின் மற்ற நாடுகளுக்கு ஒரு ஆய்வாக அமையும். எந்த அளவுக்கு அவர்கள் தனித்துவமான நேரடி தரவுகளை பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய ஏஐ மாதிரிகள் சிறப்பாக இருக்கும். ஏஐ நிறுவனங்களுக்கு இது இரு தரப்பிற்கும் நன்மை பயக்கும் ஒன்றாக இருந்தாலும் தரவு தனியுரிமை தொடர்பான விளைவுகள் உள்ளிட்ட சில கேள்விகளை இது நுகர்வோர் மத்தியில் எழுப்புகிறது. பெரும்பாலான பயனர்கள் ஏதாவது இலவசமாக கிடைப்பதற்காகவோ அல்லது எளிமைக்காகவோ தங்களின் தரவுகளை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இது தொடரும் பழக்கமாகவே இருக்கும். இந்த இடத்தில்தான் அரசு தலையிட வேண்டும். மக்கள் தங்களின் தரவுகளை இவ்வளவு எளிதாக பகிரும் பிரச்சனையை எவ்வாறு கையாள்வது என்பதை அதிகாரிகள் கண்டறிய வேண்டியுள்ள நிலையில் கட்டுப்பாடுகள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும். தற்போது இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவை ஒழுங்குபடுத்தும் தனிப்பட்ட சட்டம் எதுவும் இல்லை. இருப்பினும் டிஜிட்டல் ஊடகம் மற்றும் தனியுரிமை தொடர்பாக டிஜிட்டல் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் 2023 என்ற விரிவான சட்டம் உள்ளது. ஆனால் அது இன்னும் அமலுக்கு வரவில்லை. இந்த சட்டம் தனிப்பட்ட தரவுக்கான பாதுகாப்புகளை வழங்கினாலும் அதன் அமல்படுத்தல் விதிகள் இன்னும் நிலுவையில் உள்ளன என்றும் சொல்லும் வல்லுநர்கள் இது ஏஐ அமைப்புகள் அல்லது அல்காரிதம் பொறுப்புத்தன்மை குறித்த பிரச்சினைகளை இதுவரை அணுகவில்லை என்கிறார்கள். இந்த விதி அமலுக்கு வந்தால் டிஜிட்டல் தனியுரிமை பார்வையில் இது பெரும் முன்னேற்றம் கண்ட சட்டமாக இருக்கும். ஆனால் தற்போதைக்கு இந்தியாவின் வளைந்து கொடுக்கும் ஒழுங்குமுறை சூழல் ஓபன் ஏஐ, கூகுள் போன்ற நிறுவனங்களுக்கு
தொலைத்தொடர்பு திட்டங்களுடன் இலவச ஏஐ கருவிகளை இணைத்து வழங்கும் அனுமதியை அளிக்கிறது. இதை பிற நாடுகளில் செய்வது கடினமான ஒன்றாகும். உதாரணமாக, ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏஐ விதிகள் வெளிப்படைத்தன்மை மற்றும் தரவு மேலாண்மைக்காக கடுமையான தரநிலைகளை நிர்ணயிக்கின்றன. அதே சமயம் தென்கொரியாவில் வரவிருக்கும் ஒழுங்குமுறை விதிகள் இன்னும் ஒருபடி மேலே சென்று ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட படைப்புகளில் அதனை குறிக்கும் லேபிள்களை சேர்க்க வேண்டும் என்றும், தங்களின் அமைப்புகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றிய பொறுப்பை அவர்களே ஏற்க வேண்டும் என்றும் நிர்ணயிக்கின்றன. இந்த பகுதிகளில் இத்தகைய சலுகைகள் பயனர் சம்மதம் மற்றும் தரவு பாதுகாப்பு தொடர்பான இணக்க தேவைகள் விதிகளை தூண்டியிருக்கும். இதனால் அவற்றை பெரிய அளவில் செயல்படுத்துவது கடினமாகியிருக்கும். இந்தியாவில் பயனர்களின் விழிப்புணர்வும் தெளிவான ஒழுங்குமுறைகளும் வலுப்படுத்தப்பட வேண்டும். அதே சமயம் புதுமைகளை ஒடுக்காமல் இருப்பதும் முக்கியம். இப்போது நமக்கு தேவை எளிமையான ஒழுங்குமுறை. ஆனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் அளவு தெளிவாக்கும் போது அதற்கேற்ப அது மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும். அதுவரை உலகளாவிய ஏஐ நிறுவனங்கள் இத்தகைய இலவச சலுகைகள் மூலம் மிக குறைந்த விலையிலான இன்டர்நெட் டேட்டாவால் முன்பை போன்று கோடிக்கணக்கான புதிய பயனர்களை சேர்க்க முடியும் என்று நம்புகின்றன. ஏஐ கட்டண மாதிரியை பின்பற்றுவதற்கு பதிலாக குறைந்த செலவு பிடிக்கக்கூடிய மதிப்பு சார்ந்த சேவையாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் அதிகப்படியான மக்கள் தொகையை கருத்தில் கொள்கையில் அது அந்நிறுவனங்களுக்கு வலுவான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. உதாரணமாக, இலவச பயனர்களின் 5% பேர் சந்தாதாரர்களாக மாறினாலும் அது ஒரு பெரிய எண்ணிக்கைதானே. இன்று ஏஐ நம் கைகளில் இருக்கிறது. ஆனால் நாளை அது நம்மை பற்றி என்ன கற்றுக்கொள்கிறது? அதன் மூலம் யார் நன்மை அடைகிறார்கள்? அதை நாமே கவனமாக கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. இலவசம் என்றால் அதற்கான விலை இல்லை என்பதல்ல. சில சமயம் அந்த விலை நம் தரப்புதான். அடுத்த முறை நீங்கள் இலவச ஏஐ சலுகை என்ற அறிவிப்பை காணும் போது ஒரு நிமிடம் யோசியுங்கள். நீங்கள் பயன்படுத்தும் ஏஐ யாருக்காக வேலை செய்கிறது? உங்களுக்காகவா அல்லது உங்களை பற்றிய தகவலுக்காகவா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.